அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தினமும் குரான் ஓதக்கூடியவங்களா? உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. உங்களால் குரான் கிளாஸஸ் எதுவும் அட்டன் பண்ண முடியல, மதர்ஸாக்கும் போக முடியல, அல்லது வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் எதுவும் உங்கள் டைமுக்கு செட் ஆகலை, அதனால் அரபிக் டிரான்ஸ்லேஷன் படிக்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க. குரான் இல்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டிலேயே உங்கள் கம்ஃபர்டபுள் டைமில் அரபிக் கிராமர் அண்ட் அரபிக் வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இன்ஷால்லா படிக்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் அரபிக் கிராமரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். வித் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கே ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் அரபிக் வேர்ட், கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட் அண்ட் நவுன் இந்த 3 டாபிக் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் அரபிக் வேர்ட். A word is a unit of spoken or written language. In Arabic, a word can be noun, ism, fa'il, verb, harf, particle. Second topic, kinds of word. Al-kalam, speech. Ism, noun, அதோட example kitabun, a book. Harf, particle, அதோட example fi, in. Fa'il, அப்படின்னா verb, அதோட example zahab, he went. இதில் நோட் என்னன்னா, there are many different subcategories for each topic. இப்போ noun பற்றி பார்க்கலாம். Nouns are divided into 2 kinds, indefinite noun and definite noun. அரபிக்கில் definite noun மாரிஃபா, அப்புறம் indefinite noun நக்கீரான்னு சொல்லுவாங்க. Indefinite nouns அப்படின்னா common nouns. Indefinite nouns are names given in general to a living or a non-living things. Example, book, place, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், இது மாதிரி டெனோட் பண்ணுறது தான் காமன் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெஃபினட் நவுன்ஸ் ஆல்வேஸ் எண்ட் வித் நன்னேஷன், அதாவது தன்வீன். தன்வீன் பில் ஃபத்ஹா, தன்வீன் பில் கஸ்ரா, இல்லைன்னா தன்வீன் வித் தம்மா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்டெஃபினட் நவுன்ஸ்: கிதாபுன் புக், நூரன் லைட், கலமின் பென். இன்டெஃபினைட் நவுன்ஸோட ஒரே கண்டிஷன், அதுக்கு தன்வீன் இருக்கணும். தன்வீன் பில் ஃபத்தா, இல்லை தன்வீன் பில் கஸ்ரா, இல்லை தன்வீன் வித் தம்மா. அதாவது நம்ம படிச்சிருப்போம் தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ், இதை தான் தன்வீன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெஃபினட் நவுன்ஸை பற்றி பார்க்கலாம். அப்படின்னா ப்ராப்பர் நவுன்ஸ். டெஃபினட் நவுன்ஸ் ஆர் ப்ராப்பர் நேம்ஸ் கிவன் டு அ சர்டன் பர்சன், பிளேஸ் ஆர் அன் ஆப்ஜெக்ட். ஒரு பர்சனோட பேர், எக்ஸாம்பிள் முஹம்மது, இல்லை பிளேஸோட நேம் மக்கா, மதீனா, ஒரு ஆப்ஜெக்டோட பேர், அந்த மாதிரி சர்டன் பேர் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ப்ராப்பர் நவுன் சொல்லுவாங்க. அ டெஃபினட் நவுன் இஸ் இண்டிகேட்டட் பை அல். அல் ஆட் ஆகிடுச்சு ஒரு நவுனுக்கு அப்படின்னா அதில் தன்வீன் ட்ராப் ஆகிடும். எக்ஸாம்பிள் அல் கிதாப் அப்படின்னு இருக்குங்க, அப்படின்னா த புக். கிதாபுன், அதை தான் அல் ஆட் ஆனோடனே அல் கிதாப் ஆகிடுச்சு. இப்போ குர்சியுன்னுக்கு அல் ஆட் ஆனோடனே அல் குர்சி அப்படி ஆகிடுச்சு. அல்லும் தன்வீனும் cannot coexist. அதாவது அல் கிதாபுன் will be a incorrect word. Please note many proper nouns. Example முஹம்மதுன், காலிதுன். இந்த 2 பேரும் வந்து நன்னேஷன் இருக்குது, ஆனாலும் கூட இது வந்து டெஃபினட் நவுன்ஸ், ஏன்னா இதோட பர்சனோட பேர். இப்போது டெஃபினட் நவுன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் கிதாபுன், அந்த வேர்டுக்கு அல் ஆட் ஆனோடனே அல் கிதாப் அப்படின்னு ஆயிடுச்சு. அல்லோட டைரக்ட் மீனிங் வந்து த. இப்போது ஒரு இன்டெஃபினட் நவுனை ப்ராப்பர் நவுனாக மாற்றுறதுக்கு அல் ஆட் பண்ணால் போதும். செகண்ட் எக்ஸாம்பிள் அஹமத், இப்ராஹிம். இந்த 2 பேரில் பார்த்தீங்கன்னா இதில் நன்னேஷனும் கிடையாது, அதாவது தன்வீன் கிடையாது. அதே மாதிரி அல் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டெஃபினட் ஆர்டிக்கலும் கிடையாது. ஆனாலும் இந்த 2 நவுனுமே வந்து டெஃபினட் நவுன்ஸ் தான். தேர்ட் எக்ஸாம்பிள் நூஹுன். இதில் டெஃபினட் ஆர்டிக்கல் கிடையாது, ஆனால் தன்வீன் இருக்குது, தன்வீன் வித் தம்மா இருக்குது. இந்த பேரும் டெஃபினட் நவுன்ஸ் தான். நம்ம இப்போ பார்த்த இந்த 3 எக்ஸாம்பிள்ஸும் டெஃபினட் நவுன்ஸ், அதாவது ப்ராப்பர் நவுன்ஸ் தான். சில டைமில் அதில் டெஃபினட் ஆர்டிக்கல் இருக்கும், சில டைமில் டெஃபினட் ஆர்டிக்கல் இருக்காது, சில டைமில் தன்வீன் இருக்கும், சில டைமில் தன்வீன் இருக்காது. ஆனால் அதோட பர்சனோட பேர் இல்லை ஒரு பிளேஸோட பேர் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன் தான். இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ நவுன் என்னென்னு பார்க்கலாம். அ நவுன் யூஸ்வலி ஹேஸ் அ நன்னேஷன், அதாவது தன்வீன் கண்டிப்பாக இருக்கணும். தன்வீன் பில் ஃபத்தா இருக்கலாம், இல்லை தன்வீன் பில் கஸ்ரா இருக்கலாம், இல்லை தன்வீன் பில் தம்மா. இந்த 3 தன்வீனும் இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு நவுன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜன்னத்துன், கார்டன், தொயரன், பேர்டு.
ஒரு நவுனோட நன்னேஷன் எப்போல்லாம் ட்ராப் ஆகும் அப்படின்னு 2 கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஒரு இன்டெஃபினட் நவுனை அல் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி டெஃபினட் ஆர்டிக்கல் ஆட் பண்ண உடனே அதோட நன்னேஷன் ட்ராப் ஆகிடும், அதாவது தன்வீன் ட்ராப் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள், யௌமன் அப்படின்னா டே, அல்லுங்கிறது டெஃபினட் ஆர்டிக்கல், அல் ப்ளஸ் யௌமன் அல் யௌம், அதாவது தன்வீன் ட்ராப் ஆகி அல் யௌம் த டே ஆயிடுச்சு. நோட், சில ப்ராப்பர் நவுன்ஸ் ஹாலிதுன், ஹாமிதுன் இவங்கெல்லாம் வந்து ப்ராப்பர் நவுன்ஸு தான். பட் அல் ஆட் பண்ணாமல் கூட தீஸ் நவுன்ஸ் ஆர் டெஃபினட் பை நேச்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன், இப்போது 2 நவுன் டுகெதர் அதை சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது பொசசிவ் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நவுனோட நன்னேஷன் ட்ராப் ஆகி அது கரஸ்பாண்டிங் ஹரக்கா, ஒரு வேளை ஃபத்தா இருந்தால் ஃபத்தா, இல்லை கசரா, இல்லைனா தம்மா, என்ன ஹரக்கா இருக்கோ அதோடு இருக்கும். ஃபஸ்ட்டு நவுனோட தன்வீன் ட்ராப் ஆகிடும். செகண்ட் நவுனில் என்ன ஆகும்னா ஒன்று கசரா இல்லைனா தன்வீன் கசரா, இந்த ஃபார்முக்கு செகண்ட் நவுன் மாறிடும். இப்போ இந்த மாதிரி 2 நவுன் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இது பொசசிவ் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். பொசசிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய நவுனில் வந்து ஃபஸ்ட்டு நவுனை செகண்ட் நவுன் பொசஸ் பண்ணிட்டு இருக்கும். இது எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், நாருன் அப்படிங்கிறது ஒரு நவுனு, அல்லாஹூ அப்படிங்கிறது இன்னொரு நவுனு. இந்த 2 நவுன் சேர்ந்து வரும்போது நாருன்ல இருக்கிற தன்வீன் ட்ராப் ஆகி நாரு ஆயிடுச்சு. அல்லாஹூ அப்படிங்கிற நவுன் வந்து அல்லாஹி ஆயிடுச்சு. அதாவது அல்லா ப்ளஸ் ஃபயர் இஸ் ஈக்குவல் டு ஃபயர் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னு ஆயிடுச்சு. செகண்ட் எக்ஸாம்பிளில் ரசூலுன் அப்படிங்கிறது ஒரு நவுனு, அல்லாஹூ அப்படிங்கிறது இன்னொரு நவுன். ரசூலுன் அதில் வந்து தன்வீன் ட்ராப் ஆகி ரசூலு ஆயிடுச்சு. அல்லாஹூ வந்து அல்லாஹி ஆயிடுச்சு. இங்கேயும் ரசூலுல்லாஹி அப்படின்னு தன்வீன் கட்டாகி கெசரா வந்து செகண்ட் நவுனுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ்க்கு மட்டும்தான் நவுனில் தன்வீன் ட்ராப் ஆகும். நெக்ஸ்ட்டு நவுனோட 4 ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் வந்து கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு நவுன் வந்து இன்டெஃபினட் நவுனா இல்லை டெஃபினட் நவுனான்னு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு நம்பர். நம்பர் அப்படின்னா ஒரு நவுன் வந்து சிங்குலராக இருக்கா இல்லை ப்ளூரலில் இருக்கா இல்லை டூவலில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ஜெண்டர். ஜெண்டர் அப்படின்னா ஒரு நவுனோட ஜெண்டர் என்ன, மேலா இல்லை ஃபீமேலான்னு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு கேஸ். நவுன் கேஸ் அப்படின்னா அது எந்த சுச்சுவேஷனில் இருக்கா அந்த நவுன், சப்ஜெக்டா இல்லை ஆப்ஜெக்டா இல்லை பொசசிவ் ஃபார்மில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் நவுனோட கேஸ். த நவுன் கேசஸ் ஹாலத்தே இஸ்ம. நவுனுக்கு 3 கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நாமினேட்டிவ் கேஸ் ஹாலத்தே ரஃபா. நெக்ஸ்ட்டு அக்யூசேட்டிவ் கேஸ் ஹாலத்தே நசப். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிவ் கேஸ் ஹாலத்தே ஜர். இந்த டேப்லர் காலமில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க, பைத் அப்படின்னா ஹவுஸ். இந்த ஒரு நவுனு டிஃப்ரெண்ட் சென்டென்ஸில் டிஃப்ரெண்ட் நவுன் கேசஸில் இருக்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், சக்கத்தல் பைத்து அப்படின்னா த ஹவுஸ் ஃபெல் டவுன். இங்கே இந்த ஹவுஸுங்கிற அந்த நவுன் வந்து சப்ஜெக்டில் இருக்குது, ஏன்னா அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அதனால் இந்த சப்ஜெக்டில் இருக்கிற நவுனுக்கு தம்மா கண்டிப்பாக வந்துடும். அந்த தம்மா வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸில் இந்த நவுன் வந்து நாமினேட்டிவ் கேஸில் இருக்குதுன்னு அர்த்தம், அதாவது ஹாலத்தே ரஃபா அந்த கேஸில் இருக்குது. செகண்ட் எக்ஸாம்பிள், தஹல்துல் பைத்த அப்படின்னா ஐ என்டர் த ஹவுஸ். இப்போ ஹவுஸ் பைத்துங்கிற இந்த நவுன் வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால பைத்த ஆயிடுச்சு, ஃபத்தா வந்துருச்சு, தாக்கு மேலே ஃபத்தா இருக்குது. அதனால இது அக்யூசேட்டிவ் கேஸில் இருக்குதுன்னு அர்த்தம், ஹாலத்தே நசப். நெக்ஸ்ட்டு பாபுல் பைத்தி, இது டோர் ஆஃப் த ஹவுஸ். இந்த பாபு நவுன் தான், பைத்தியும் நவுனு தான். இது ரெண்டும் பொசசிவ் ஃபார்மில் இருக்கிறதுனால இங்கே வந்து கசரா வந்திருக்கு, தாக்கு கீழே கசரா இருக்குது. ஸோ இது வந்து ஜெனட்டிவ் கேஸில் இருக்குது. ஜெனட்டிவ் கேஸ்க்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று பொசசிவ் ஃபார்மில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரிப்போசிஷன் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா இன்னு, இஃப், பை இப்படி ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா பைத்தி ஆகிடும். ஸோ இந்த 3 கேஸஸோட எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேர்டு இன் அரபிக் இட் இஸ் தொய்ரன். ஃபர்ஸ்ட் கேஸில் பேர்டு ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருந்தால் அந்த அரபிக் வேர்டுக்கு தன்வீன் வித் தம்மா வந்துடும். ஸோ அது தொய்ருன் ஆகிடும். ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்ட் நவுனுக்கு கண்டிப்பாக தம்மா வரும். திஸ் இஸ் கால்டு நாமினேட்டிவ் கேஸ். செகண்ட் கேஸில் பேர்டு ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக வந்தால் அந்த அரபிக் வேர்டுக்கு தன்வீன் பில் ஃபத்தா வந்துடும். ஸோ அது தொய்ரன் ஆகிடும். ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்ட் நவுனுக்கு கண்டிப்பாக ஃபத்தா வரும். திஸ் இஸ் கால்டு அக்யூசேட்டிவ் கேஸ். தேர்ட் கேஸில் பேர்டு ஒரு சென்டென்ஸில் ப்ரப்போசிஷனுக்கு பின்னாடியோ இல்லை இன்னொரு நவுனுக்கு பின்னாடி
பொசசிவ் ஃபார்மில் வந்தால் அந்த நவுன் தொய்ரின் ஆயிடும். இந்த கேஸில் வரக்கூடிய நவுனுக்கு கண்டிப்பாக கசரா வரும். திஸ் கேஸ் இஸ் கால்ட் ஜெனட்டிவ் கேஸ். இந்த 3 கேசஸ்க்கும் குரான்லேருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கால நூஹுன். நூஹுன் அப்படிங்கிற நவுன் தான் இங்கே சப்ஜெக்ட். அதனால் இதுக்கு தன்வீன் பித் தம்மா வந்திருக்கு. கால நூஹுன் செட் நூஹ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வன் ஷக்கல் கமரு. கமர் அப்படிங்கிற வேர்டு தான் இங்கே நவுன்னு, அதுதான் சப்ஜெக்டு. அதனால கமர் அப்படிங்கிற வேர்டுக்கு தம்மா வந்திருக்கு. வன் ஷக்கல் கமரு அண்ட் த மூன் வாஸ் ஸ்பிளிட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த அக்யூசேட்டிவ் கேஸ் ஜலல்லாஹுல் காபா. அல்லாஹ் ஹஸ் மேட் த காபா. இங்கே காபாங்கிற நவுன் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு ஃபத்தா வந்துருச்சு. அல்லாஹுங்கிற சப்ஜெக்ட் நவுனு, காபாங்கிறது ஆப்ஜெக்ட் நவுனு, அதனால அக்யூசேட்டிவ் கேஸ் வந்துருச்சு. இங்கே காபாக்கு தாக்கு மேலே ஃபத்தா வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபபா அஃபல்லாஹு குராபா. தென் அல்லாஹ் சென்ட் எ க்ரோ. இங்கே க்ரோங்கிறது ஆப்ஜெக்ட் நவுனு, அதனால இங்கே தன்வீன் பில் ஃபத்தா வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஜெனட்டிவ் கேஸ் அலா சிராத்திம் முஸ்தகீம், ஆன் த ஸ்ட்ரெயிட் பாத். சிராத்திம் அப்படிங்கிற வேர்டு தான் இங்கே நவுனில் இருக்குது. பாத் அப்படின்னா பாத்துன்னு அர்த்தம். அலா அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வந்ததுனால சிராத்தின் வந்துருச்சு இந்த இடத்துல. இங்கே வந்து தன்வீன் பில் கெசரா வந்திருக்கு. ஸோ இது ஜெனட்டிவ் கேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பிஸ்மில்லாஹி. பிஸ்மி அப்படிங்கிறதும் ஒரு நவுனு, அல்லாஹூ அப்படிங்கிறதும் ஒரு நவுனு. இங்கே 2 நவுனும் பொசசிவ் ஃபார்மில் வந்திருக்கிறதுனால பிஸ்மில்லாஹி அல்லாஹ்க்கு கெசரா வந்திருக்கு. நோட் 1. சில நவுன்ஸ் வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ், அதில் தன்வீன் பில் கெசரா இல்லைன்னா கெசரா ஜெனட்டிவ் கேஸில் வராது. அந்த மாதிரி இருக்கிற நவுன்ஸ்க்கு வந்து ஃபத்தா தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஜைனபு, மரியமு, அஹமது, இப்ராஹிமு, ஃபிரௌனு, இந்த மாதிரி நவுன்ஸ்க்கு வந்து ஜெனட்டிவ் கேஸ்க்கு வரும்போது தம்மா போய் ஃபத்தா வந்துடும். நோட் 2. யூஸ்வலி நான் அரபிக் நேம்ஸு இல்லை சில அரபிக் நேம்ஸ் கூட 3 லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அரபிக் நேம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தன்வீன் வராது. அப்புறம் சில நவுன்ஸ் அட்ஜெக்டிவாக இருக்கக்கூடிய நவுன்ஸ் டினோட்டிங் கலர்ஸ், அதெல்லாம் வந்து தன்வீன் வராது. அஸ்வது பிளாக், அபியது ஒயிட், இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸக்கல்லாஹு ஹைருன் கதீரா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.